ஓகே, ரைட். இன்றைக்கு நாம பார்க்க போறது ஹைட்ரோன் ஹைட்ரோலிக்ஸ் சொல்லுவோம். நீர்நிலையியலை பார்க்க போறோம். ஹைட்ரோலிக்ஸ் நீரியல்னு சொல்லுவோம். அதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. நிலையியல் இருக்குது, இயக்கவியல் இருக்குது. ரைட். நீர்நிலையியல் இதுல ரெண்டு இருக்குது. நீர்நிலையியல், அடுத்தது இயக்கவியல். உங்களுக்கு பாய்களின் இயக்கம் பேர்னுலியின் தத்துவம் இருக்கிறது. நான் முதல்ல நீர்நிலையியல் எடுத்தீங்களா, இதுல மெயினா உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயங்கள் என்ன, முக்கியமா ஒரு புள்ளியில, ஒரு நிலையான நீர்ல இருக்கிற புள்ளியில இருக்கிற அமுக்கம். ரைட். உங்களுக்கு அடர்த்தி என்னன்னு தெரியும், அதுல நான் மெனக்கட்டு இருக்கல. சிம்பிளா சொல்ல போனா என்ன, உங்களோட ஒரு நீர் இருக்கிற திரவ மட்டம், திரவத்துல அடியில ஏதாயினும் ஒரு புள்ளியில முக்கியமான கண்டிஷன் என்ன, இந்த திரவம் நிலையா இருக்கும். இந்த திரவம் நிலையாக இருக்கிற ஒரு திரவத்துல ஒரு குறித்த ஆழத்தில் இருக்கிற ஒரு புள்ளியில, ஆழத்தில் இருக்கிற ஒரு புள்ளியில அமுக்கத்தை நீங்க கணிக்கணும்டா, இந்த அமுக்கம் என்னையா இருப்பாரு, இவர் இந்த பாயிட அடர்த்தி ரோண்டா, இந்த புள்ளி ஏயில இருக்கிற அமுக்கம், இத பிஏன்னு நான் கருதினா, இந்த பிஏங்கிறது ரோ ஜி அரிப்பார். உண்மையிலே என்ன, இந்த புள்ளி இருக்கிற திரவ மட்டத்துக்கு, இந்த புள்ளி இருக்கிற இந்த திரவ மட்டத்துக்கு மேல இருக்கிற இந்த திரவத்திர நிறதான் இந்த இடத்துல இருக்கிற திசையாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல இருக்கிற இந்த திரவ மேற்பரப்புக்கு மேல இருக்கிற நிறதான் இந்த புள்ளியில தாக்குற விசையா இருக்கு. அவர் என்ன அறிப்பாரு, இந்த மேற்பரப்புக்கு மேல இருக்கிற திரவங்கள்ற கனவளவு, அவர் என்ன தர இவர குறுக்கோட்டு பரப்ப ஏன்னு எடுக்கிறேன் நான். தர ஏங்கிறது தான் உங்களோட கனவளவு, இவர் தர அடர்த்தி ஜி, இவர் தான் அவர நிறை. இனி அமுக்கம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன, விசையிங்கில் பரப்பு. விசையிங்கில் பரப்பு, இந்த பரப்பள பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ரோ ஜி என்று வருவார். ரைட். இதுதான் உங்களோட அமுக்கம். இது முதலாவது விஷயம். இப்ப இந்த அமுக்கத்தால என்ன வகையான விளைவுகள் உருவாக போகுது, இந்த நீர்ல இருக்கிற ஒரு பொருளை கருதி. இப்ப உதாரணமா ஒரு ரெஜிஃபோம் இருக்கிறாண்டா, அந்த ரெஜிஃபோன் எடுத்து நீங்க தண்ணிக்குள்ள அமிழ்த்திட்டு போனீங்கன்னா என்ன செய்யும், அந்த தண்ணியால நீங்க அமிழ்த்துறதுக்கு ஒரு தடை விஷயம் கொடுக்கறத நீங்க அவதானிப்பீங்க. அதே டைம்ல நீங்க தண்ணியில குதிச்சீங்கன்னா தண்ணியில ஒரு வகையான மிதக்கிற தன்மையை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப என்ன நடக்குது, உங்களுக்கு ஒரு மேல் நோக்கி ஒரு விஷயம் உண்டு தண்ணியால கொடுக்கப்படுது. இந்த விஷயம் எப்படி அந்த பொருளுக்கு வருதுன்னா, இப்போ ஒரு பாத்திரத்தை நாம கருதுவோம். ஒரு பாத்திரம், இந்த பாத்திரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தண்ணி இருக்கு. இதுக்குள்ள ஒரு பொருள் ஒண்ணு உள்ளுக்கு இப்படி அமிழ்ந்தவாறு இப்படி இருக்கின்ற மிதக்கிறாரு. இப்ப இந்த பொருள்கள மேற்பரப்புகள்ல தாக்குற விசைகளை கருதினா, அதுக்கு முதல் இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த அமுக்கம்ங்கிறது எண்ணிக்கணியம். என்ன, இந்த புள்ளி எடுத்தா இந்த புள்ளியில எல்லா திசையிலையும் ஒரே அமுக்கம் இருப்பது அவரு ரோஜி தான். சரி, அமுக்கம் எண்ணிக்கணியம் முக்கியமான விஷயம் என்ன. ரைட். இங்க நான் என்ன செய்யறேன், இந்த பொருளுக்கு ஒரு இந்த பொருள்ற
உயரத்தை நான் எடுக்கணும் என்ன, இந்த பொருள் உயரத்தை எச்சென்று எடுக்க. ரைட், ஓகே. அப்ப இந்த பொருளை தாக்குற விசைகளை நான் கருதினா எப்படி விசை தாக்குவாருண்டா, ஆரம்பத்துல இந்த பொருள் இந்த மேற்பரப்புல இது கிடையாக இருக்கிறது, அதாவது நம்ம கருதுற திரவத்துக்கு சமாந்தரமாக இந்த மேற்பரப்பு இருக்குதுண்டா, இந்த மேற்பரப்புல எல்லா புள்ளிகள்லையும் ஒரே அமுக்கம் தொழிற்படும். அந்த அமுக்கத்தால இங்க விசை ஒன்று உருவாக போறார். அந்த விசை என்ன, சமனான விசையாக இருப்பார். எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரியான விசைகள் அங்க தாக்குவார். ரைட், இவரு இந்த மேற்பரப்பு இந்த நீர்ப்பரப்புல இருந்து இங்க ஒரு கோடுக்கிறேன், இங்க ஒரு கோடுக்கிறேன். இந்த மேற்பரப்பு இங்கிருந்து ஒரு ஆழத்தில் இருக்கார். நான் அவரை H1 என்று எடுக்கிறேன். இந்த மேற்பரப்பு இந்த நீர்ப்பரப்புல இருந்து H2ங்கிற ஆழத்துல இருக்கிறார். ஓகே. இப்ப இந்த அமுக்கத்தால இந்த மேல் நோக்கிய மேற்பரப்புல ஒரு விளையுள் விசை இருக்கும். அந்த விசையை நான் எடுக்கிறேன் என்ன, F1 என்று. இந்த F1 நான் எழுதலாம் என்னென்று, எப்படி இந்த இடத்துல துளிப்படுற அமுக்கம், இது எல்லா இடத்துலயும் அமுக்கம் சமன். என்ன அமுக்கம், H1 ரோ G. இவர் அடர்த்திய ரோ ஒன்று எடுக்கிறேன் நான். ரைட், அடுத்தது இந்த பொருள்ற குறுக்குவெட்டு பரப்பு. ரைட், ஏங்கிறது பொருள்ற குறுக்குவெட்டு பரப்பு எடுக்கணும். பொருளின் குறுக்கு வெட்டு பரப்பு. அப்ப இந்த விசையை கணிக்கணும்னா நான் என்ன செய்வேன், இந்த அமுக்கத்தை அவர குறுக்கு வெட்டு பரப்பல பெருக்கினேன்டா விசை வரும். இதான் ஒரு முதலாம் சாப்பாடு நான் போடுறேன். இதே மாதிரி இந்த கீழ் நோக்கிய இந்த தளத்தை கருதினேன்டா, இது நீர்ப்பரப்புல இருந்து ஒரு குறித்த ஆழம், இவர் சமாந்தரமா இருக்காரு நீர்ப்பரப்புக்கு. அப்ப என்ன செய்வாரு, இங்க உருவாகிற அமுக்கங்கள் எல்லாம் சமனா இருக்கும். இந்த அமுக்கம் எல்லாம் சமனா இருக்கும். இந்த அமுக்கத்தால இதுல ஒரு மேல் நோக்கிய திசையில ஒரு விசை உருவாகுவாரு. நீங்க யோசிக்கலாம், ஏன்னா நீங்க மேல் நோக்கி கருதிருக்கணும்டா, என்ற சர்ஃபஸ் அமுக்கம்ங்கிறது தெரியும் என்ன, ஒரு பரப்புக்கு செங்குத்தாக தாக்குற விசை, ஓரலகு பரப்புக்கு செங்குத்தாக தாக்குற விசை தான் அமுக்கம். அப்ப இங்க என்ற கருதுற பரப்பு இதுதான் மேல் நோக்கி தான் இருக்கேன், அங்க விசை மேல் நோக்கி தான் இருப்பாரு. விளைக்கொள்ளணும், அமுக்கம் எண்ணிக்கணியும் அந்த அமுக்கத்தால உருவாகிற விசை காவிக்கணியும் என்ன. ரைட், F2. இந்த F2ங்கிறது என்ன, இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் என்ன, H2 ரோ G. தர இங்க என்ன, பொருள்ற குறுக்குவெட்டு பரப்பு E. அடுத்து இப்ப இது ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன, இந்த ரெண்டு நிலைக்குத்தான முகங்களை கருதினா இங்க எப்படி விசை இருப்பாருடா, இங்க என்ன அமுக்கம் இருந்தாலோ அதே அமுக்கம் இந்த புள்ளியில இப்படி இருக்கும். ஏன், அமுக்கம் எண்ணிக்கணையும் ஒரு புள்ளியில எல்லா திசையிலையும் சமன். அதே மாதிரி இங்க என்ன அமுக்கம் இருந்தாரோ அந்த அமுக்கம் இங்க இருப்பார். முக்கியமான விஷயம் என்ன, இந்த அமுக்கம் இந்த அமுக்கத்தை விட கூட என்ன. ரைட், அப்ப நான் அவரை கொஞ்சம் நான் இப்படி ஒரு பெரிசாக்கு இருக்கிறேன். இந்த அமுக்கம் பெரிசி. ரைட்,
அதாவது இங்க இருக்கிற H2 வார அமுக்கம் H1 வார அமுக்கத்தோட கூட, ஏன் கூடிய ஆழத்துல இருக்கார். இந்த அமுக்கமும் இந்த அமுக்கமும் சமன் அரிப்பார். அப்ப இதுக்கிடையில அமுக்கம் எப்படி மாறுவார்? இது ரெண்டுக்கு இடையில லீனியரா மாறுவார். ஏன் லீனியரா மாறுவார்? அமுக்கம் வந்து H rho G. ரோ மாறாக்கணியம், G மாறாக்கணியம், H மட்டும்தான் மாறுது. Y சமன் mx என்கிற வடிவத்தில் இருப்பார். ஆகவே நேர்கோடா மாறுவார். ஏகபரிமாண மாற்றம். அதே போல இங்கால திசையில் இருக்கிறத கருதி நீங்க என்னன்னு, இங்க அமுக்கம் இப்படி இருப்பார், இங்க அமுக்கம் கூட இருப்பார். இது ரெண்டுக்கு இடையில அமுக்கம் இப்படி மாற போறார். இவக ரெண்டு பேரால வார விசைகளை நான் கருதினா, அதாவது இந்தால ஒரு விளையுள் விசை உண்டு இப்படி தாக்குவார், இவரால ஒரு விளையுள் விசை உண்டு இப்படி தாக்குவார். இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று சமனான விசைகளா இருப்பார். ஏன்? இந்த அமுக்கமும் இந்த அமுக்கமும் சமன். இது எல்லாம் ஒரே ஆழத்தில் இருக்கிற புள்ளி. அதே மாதிரி இந்த அமுக்கமும் சமன், எல்லாம் ஒரே ஆழத்தில் இருக்கிற புள்ளி. ஆகவே இந்த அமுக்க மாற்றத்தால வார விளையுள் விசை ரெண்டும் ஒன்றை ஒன்று சமன் செய்வார். அப்ப அவரு இது ரெண்டையும் சமன் செய்யறதால நிலைக்குத்து தளத்துல இந்த பொருள், இந்த நிலைக்குத்து அறிக்கை இந்த பொருள் கிடையா இங்கல அசைய மாட்டார். கிடைத்திசையில இவருக்கு விளையுள் விசை இருக்காது. என்ன ரைட்? அப்ப முக்கியமான விஷயம் என்ன? பொருளின் நிலைக்குத்து மேற்பரப்புகளில் உருவாகும் விசைகள் ஒன்றையொன்று சமன் செய்யும். ரைட்? இதுல விஷயம் இருக்கு. இந்த விஷயில கணிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரைட், அதை நாம பார்ப்போம். முதலாவது இப்ப நாம சமனான விஷயில விடுவோம். அதை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி இந்த விஷயம் நாம கணிக்கிறேன். இந்த பொருள் இங்க அடியில இருந்துட்டாருன்னா என்ன நிலைமைங்கிறது வித்தியாசம் என்ன பாப்போம். படிப்படியா மூவ் ஆகும். சரியா? இப்ப நிலைக்குத்து திசையில் எடுத்தீங்கன்னா இந்த F1 F2 வித்தியாசம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும் இந்த F2 பெரிதரிப்பார் F1 விட. முக்கியமான விஷயம் என்ன காரணம்? என்ற அமுக்கம் H2 பெருசி H1 விட. அப்ப இங்க என்ன? H2 H1 தான் மாறாத கணியம். A மாறல, G மாறல, ரோ மாறல. H2 பெரிது H1 இருக்கிறதால F2 F1 ஓட பெரிசரிப்பார். ஆகவே இவங்க ரெண்டு பேருக்கும் விளையுலா F2 மைனஸ் F1ங்கிற ஒரு விசை மேல் நோக்கி தொழிற்படும். ஏன்? F2 பெருசு என்ன? இது பெருசு இவரை விட விளையுலா மேல் நோக்கி இருப்பார். ஒரு விசை. இந்த விசை எப்படி இருப்பார்? இவர்ல இருந்து இவரை கணிச்சேன் நான் H2 minus H1 rho G into E. ரைட்? இந்த H2 minus H1ங்கிறது என்ன உண்மையிலே? இந்த பொருள் உயரம் என்ன? இது வந்து என்ன? ஈக்குவல் H. H வந்து பொருளின் உயரம். அந்த F2 minus F1 என்னன்னு எழுதலாம். அப்ப H இந்த A முன்னுக்கு கொண்டாரு. சரியா? A rho H into Aங்கிறது என்ன? V பொருள் கனவளவு. ரைட்? சரியா? V என்கிறது பொருளின் கனவளவு. ரைட்? நல்லா கவனிங்க. இது பொருள்ற கனவளவு.
வேற ரோ டபிள்யூ போட்டா இன்னும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், நீர் ரெண்டு எடுப்போம். ரைட், ரோ டபிள்யூ ரோ டபிள்யூ ரோ டபிள்யூங்கிறது என்ன? திரவத்திட அடர்த்தி. இந்த பொருள் இருக்கிற திரவத்திட அடர்த்தி. சரியா? திரவத்திட அடர்த்தி. அந்த F1 - F2 மேல் நோக்கிய திசையில ஒரு விசையா வருவார். FU குறிப்போம். என்ன இவரை நாம U குறிப்போம். அப்லிஃப்ட் ஃபோர்ஸ். இந்த U தான் என்ன? மேலுதைப்பு விசை. அப்ப மேலுதைப்புங்கிறது எப்படி உருவாகுது அந்த பொருளுக்கு? உண்மையிலேயே விசைகள்ற விளைவுகள் தான் திரவத்தால வழங்கப்படும். இப்ப இந்த பொருள் சமநிலையில இந்த இடத்துல இருக்கணும்டா, இந்த பொருள் என்ன மேல் நோக்கி திசையில் ஒரு விசை செய்யப்படுது. இந்த பொருள் இப்ப சமநிலையில வச்சுட்டு இன்னொரு விசைகள் நோக்கி இருக்கணும். என்ன அதான் உங்களோட நிறை. உங்களோட நிறை இந்த மேலுதைப்பை சமப்படுத்துறதால அந்த பொருள் என்ன செய்யும்? சமநிலையில இருக்கும். மேலுதைப்புங்கிறது எப்படி உருவாகுது ஒரு பொருள்ங்கிறது முக்கியம். அதை விளங்கு. சரியா? இப்ப நீங்க கிளாஸ்ல ஒரு மாதிரியா படிச்சுப்பீங்க. என்ன நான் அதை எப்படி நீங்க அதை விளங்கணும்ங்கிற ஒரு கோணத்துல இந்த விஷயத்த நான் சொல்றேன். சரியா? நீங்க கிளாஸ்ல படிச்சுவீங்க, முற்றாக அமிழ்ந்திருக்கிற நிலையில அதுல மேலுதைப்பு என்ன? பி-ρ-G ஆர்க்கிமிடிஸ் விதியா. உண்மையிலே ஆர்க்கிமிடிஸ் விதிங்கிறது இதுதான். அதுல நிறுவல நான் சொல்லிக்கிறேன். இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன? இப்ப இந்த பொருள் உதாரணமா பொருள் வந்து இப்படி இருந்தாருண்டா. எப்படி? பொருள் ஒரு சமநிலையில் இருக்கின்ற எடுப்போமே. ரைட், ஒரு இப்படியான கண்டிஷன் ஒரு பிக்சர் ஒன்று கொண்டு வர. ரைட், இப்ப இந்த பொருள் இப்படி சமநிலையில் இருக்கிற ஒரு பொருளை கருதி. ரைட், வேற நிற இந்த மேலுதைப்பு. இந்த மேலுதைப்புங்கிறது எப்படி வருதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப சமநிலையில் இருக்கிற இப்படி சமநிலையில் இருக்கிற பொருளை கருதி. ரைட், சமநிலையில் என்ன நடக்கும்? இந்த U வந்து mgக்கு சமனடிப்பாரு. சமநிலைண்டா என்ன? மேல் அதுல தாக்குற விலையில் வீச பூச்சியம். இது மின்னிலைக்குத்து திசையில கிடைத்திசையில நான் கருதணுமா? இல்ல, கருத தேவையில்ல. கிடைத்திசையில ஆல்ரெடி சமநிலை சாத்தியம். என்ன ரெண்டு சமநிலை சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்ப நிலைக்குத்து திசையிலே தான் எனக்கு சமநிலைக்கு என்ன, எனக்கு இந்த நிறையும் இந்த மேலுதைப்பு சமநிலையை வருது. கிடைத்திசையில எப்பவுமே சமநிலையா இருப்பாரு. அதனால கிடைத்திசையை பத்தி நான் இங்க கருதல். கிடைத்திசை சமநிலை இல்லாத சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு. அதை எப்படின்னு பார்ப்போம். ரைட், அங்க என்ன நடக்கும்னு பார்ப்போம். முதல்ல இதை விளங்குவோம். என்ன இதுல இந்த யூங்கிறது எப்படி நாம கணிக்கிறோம் பார்த்தோம்? பொருள்ற கனவளவு முற்றாக அமிழ்ந்திருந்தாரண்டா பொருள்ற கனவளவு சமன் என்று பார்த்தோம். இங்க சமனா வந்துச்சு. ரைட், பொருள்ற கனவளவுக்கு சமனா வந்து உள்ளுக்கு இருக்கு. பகுதி அமிழ்ந்தாலும் என்ன அதை பார்ப்போம். நீங்க படிச்சிருப்பீங்க. நான் கொஞ்சம் அதை உனக்கு மீட்டுவேன். எப்படி எந்த கோணத்துல நீங்க பார்க்கணுங்கிறத சொல்லுவேன். ரைட், பி இங்க என்ன பாயிர நிறை ரோ ரோ டபிள்யூ எடுக்க. ரைட், ரோ WG. இப்ப பாருங்க, பொருள்ற திணிவு. பொருள்ற திணிவு என்ன? பொருள்ற கனவளவு பொருள் செஞ்சு ஆக்கப்பட்டிருக்கிற திரவியத்தின் அடர்த்தி. வி வி கேன்சல் ஆவார், ஜி ஜி கேன்சல் ஆனா ரோ டபிள்யூ ரோ எஸ் என்று வருவார். இது எப்ப? பொருள் பாத்திரத்துல என்ன அமிழ்ந்த மாதிரி மிதக்கிற சந்தர்ப்பத்துல. இப்ப இது சமநிலை சந்தர்ப்பம். இதே இது இப்படி இருந்தா, யூ வந்து எம்ஜியை விட பெருசா இருந்தா என்ன நடக்கும்?
மேலுதைப்பு கூட நிறைய விட இப்ப என்ன செய்வாரு பொருள் மேல் நோக்கி அசைஞ்சு மேல போவார். எது வரைக்கும் போவார்? அதான் இருக்கிற விஷயம். என்ன நடக்கும் யோசிங்க. அதுக்குத்தான் நான் இதை சொன்னேன். இப்ப இந்த பொருள் மேல போக 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 இந்த H1 ரோஜி H2 F1ம் F2வும் குறைவார். குறைஞ்சி இந்த பொருள் இந்த பரப்ப அடையக்குள்ள F1 பூஜ்ஜியமாயிடுவார். F2 இருப்பார். விளங்குதா? அந்த F1 மைனஸ் F2ல இந்த H1 பூஜ்ஜியமாய் H2 என்னத்துக்கு சமனாகும்? பொருள்ற நிறைக்கு சமனாகும். இப்பயும் என்ன மேலுதைப்பு கூட. ஏன் ஆரம்பத்துல நல்லா கவனிங்க. ஆரம்பத்துல மேலுதைப்பு பெரிசரிக்கக்குள்ளதான் என்ன நடந்துச்சு? இவரு மேல் நோக்கி போனார். போக்குல திருப்பி செட்டியா இந்த மட்டத்தை அடையும் போது H1 பூஜ்ஜியம் இப்பயும் மேல் நோக்கி விசேரிக்க அப்ப என்ன செய்வார்? அந்த F2ஆல மேல் நோக்கி அசைவார். அசைஞ்சி 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 இந்த பொருள் முற்றாக மேல வரும்போது H2வும் பூஜ்ஜியம் H1ம் பூஜ்ஜியம் மேலுதைப்பு இருக்காதங்க. அப்ப மேலுதைப்பு பெரிசண்டா பொருள் எந்த நிலைக்கு போய் சேருவார்? எந்த நிலைக்கு போய் சேருவார்டா இப்படியான ஒரு நிலைக்கு வருவார். இப்படி வருவார். அப்ப இங்க என்ன நடக்குது? மேலுதைப்புங்கிறது என்னன்னு பார்த்தோம் நாம V rho WG. இவர் பெருசி என்ன? V rho SG. இப்ப இவரும் கேன்சல் ஆனா rho W rho S. அதாவது பொருள்ற அடர்த்தி அங்க இருக்கிற திரவத்திர அடர்த்தியை விட சின்னதாக இருந்தா என்ன நடக்கும்? பொருள் மிதப்பார். ஓகே, ரைட். இது ஒரு விஷயம். என்ன அடுத்தது? என்ன U வந்து லெஸ் தேன் mg இருந்தா இங்க என்ன நடக்கும்? இங்க என்ன உங்களோட நிறை வந்து மேலுதைப்பை விட கூட. அப்படின்னா என்ன? கீழ் நோக்கி பொருள் இயங்குவார். இயங்கி 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 என்ன நடக்கும்னு யோசிக்க. கீழ் நோக்கி பொருள் இயங்கி அடிய அடைஞ்சாரண்டா, இந்த அடிய அடைஞ்சாரண்டா இந்த F2 என்கிறால் இருக்க மாட்டார். F1 தான் இருப்பார். ஏன்? கீழே திரவம் இருந்தாத்தான் கீழிருந்து மேல திரவ துணிக்கையில் இருந்தாத்தான் அதால மேலுதைப்பு வழங்கப்படும். திரவம் இருந்தா தான் அந்த இடத்துல திரவத்தால் அவர் அமுக்கம் இருக்கு. இது ஃபுல்லா அடிய தொட்டுட்டாரண்டா என்ன அங்க என்ன செய்ய மாட்டார்? F2 இருக்க மாட்டார். அப்ப மேலுதைப்புங்கிறது அங்க இருக்காது. F1 மட்டும்தான் இருக்கு. மொத்த விசையை கீழ் நோக்கி தான் இப்ப இருக்க. அப்ப ஒரு பொருள் அடிய அடைஞ்சிச்செண்டா அங்க மேல் நோக்கிய விசை U சமன் H rho Gங்கிறது நீங்க கதைக்கீழா விளைக்கொள்ளும். இது நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் இல்லை. பொருள் அடியில இருக்கும் போது அதுல மேலுதைப்பு தொழிற்படாது. ஏன்? மேலுதைப்புனா என்னன்னு சொல்லிட்டேன் நான். கீழ் நோக்கி தாக்குற விசைக்கு மேல் நோக்கி தாக்குற விசைக்குமான விளைவுகள் தான் மேலுதைப்பு. F2 இல்லாட்டி மேலுதைப்புங்கிற ஒன்று கதைக்கலாமே இல்லை. மேல் நோக்கி ஒன்றுமே இல்லை. கீழுதைப்பு சொல்லலாம். என்ன? கீழ் நோக்கி தான் விசை இருக்கு. அப்ப இங்க என்ன நடக்க போகுது என்றா எப்படி பொருள் மாறுவார்? இந்த நிலைக்கு பொருள் வரும். இங்க என்ன நடக்கும்? V rho WG தான் உங்களோட மேலுதைப்பு. இவர் V rho SG. இப்ப எல்லாம் கேன்சல் ஆனா என்ன? பாயிட அடர்த்தியை விட பொருள் அடர்த்தி கூடரி பாருங்க அடியில மிதக்கிற சந்தர்ப்பம். ரைட்? ஓகே. இது மூணு முக்கியமான, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதை நிறுவி காட்டுகிறேன். என்ன இங்க முக்கியமான விஷயம் என்றா இந்த பொருள் அமுலக்குள்ள என்ன நடக்கும், மேலுக்கு என்ன நடக்கும் என்கிற இந்த F1 F2 விளைக்குள் பொருள் ஆக மேலுக்கு போயிட்டாரண்டா, திரவ மட்டத்துக்கு போயிட்டாரண்டா அங்க மேலுதைப்பு என்ன இல்ல.
அங்க எப்படி இருப்பார்? இந்த பரப்புல ஒரு விசை நீரால கொடுக்கப்பட்டிருப்பார். அவரை நாம மேற்பரப்பு விசைன்னு சொல்லுவோம். அது வேற கேஸ். அது இந்த திரவத்திட அமுக்கத்தால வர விசை இல்லை. அது மேற்பரப்பு இழு விசைன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை நாம உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்ல படிப்போம். அதாவது நான் என்ன சொல்றேன், இந்த சந்தர்ப்பத்துல இந்த திரவத்தால ஒரு விசை வழங்கப்படுவார். அவரு திரவ அமுக்கத்தால வர விசை இல்லை. அதை சொல்ற மேற்பரப்பு இழுவிசை என்று. அது வேற. இங்க இந்த சந்தர்ப்பத்துல இங்க மேலுதைப்பு தொழிற்படாது. என்ன இது மேற்பரப்பு இழுவேண்டு வரும். என்ன அது மேலுதைப்பு இல்லை உண்மையிலேயே. அது எப்படி தொழிற்படும் நான் பிறகு பார்ப்போம். சரியா? இங்க என்ன நடக்கும்? மேலுதைப்பு விசை இருக்காது. ஏன்? இங்கே இவ 2 பேர்ல கிடை விசை ஒன்று சமைஞ்சிட்டு வரும். மேல் நோக்கி மேலிருந்து கீழ் நோக்கி இந்த F1 மட்டும்தான் அங்க இருப்பார். அவ மேலுதைப்பு விசைன்னு உண்ட கதைக்கு இயலாது. சரியா? விளை கொள்ளுங்க விஷயத்தை. ரைட்? முக்கியமான விஷயம். ஓகே. இப்ப ஒரு வித்தியாசமான சந்தர்ப்பத்தை எடுப்போம். எப்படி? உதாரணமா பொருள் என்ன செய்யறார்? இப்படி இருக்கார் பொருள். என்ன ஒரு பாத்திரத்தை எடுப்போம். அதுக்கு முதல் இதோ ஒரு சொல்றேன். இதோ ஒரு சொல்லிட்டு போறேன். சரியா? இப்ப ஒரு பாத்திரத்துல இந்த பாத்திரத்துல பொருள் இப்படி இருக்கிறார். நீர் மேற்பரப்பு. இதுல பொருள் இந்த அளவு மிதக்கிறார். இந்த அளவு இப்படி மிதக்கிறார் அரைவாசி. இப்ப இந்த மேலுதைப்பு எப்படி வரும் என்கிறத யோசிங்க. என்ன இந்த மேலுதைப்பு எப்படி வரும்? இப்ப F1 விசை இருக்காது, F2 விசை இருக்கு. ரைட்? இப்ப F2 மட்டும்தான் இங்க விசையாக இருக்க போறார். அந்த F2 என்ன அறிப்பார்? இந்த பொருள் எவ்வளவு அமிழ்ந்திருக்கோ அவ்வளவு ஆழத்தாலதான் இங்க அமுக்கம் உருவாப்பார். அப்ப இந்த F2 என்ன அறிக்கும்? என்ன அறிக்கும்? H ρg தரகை வர்ற குறுக்கேட்டு பரப்பி தான் உடைய F2. இதுதான் இப்ப மேலுதைப்பு அறிக்க போகுதுங்க. என்ன இதுதான் உடைய மேலுதைப்பு. இப்ப HA ρg. இந்த HA என்ன? V இவர் என்ன S என்று போடுறேன். ரைட்? VS என்று போடாம VU என்று போடுறேன். ரைட்? இந்த VU என்ன சாமான்? அமிழ்ந்த பகுதியில கனவளவு. ரைட்? ஓகே. இப்பதான் நான் ஆர்க்கிமிடிஸ் எப்படி யோசிச்சாங்கிறது விளங்கும். என்ன ஆர்க்கிமிடிஸ் சிம்பிளா யோசிச்சது இந்த விஷயம். இதான் ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை தான் நாம இப்ப நிறுவிருக்கோம். ஆர்க்கிமிடிஸ் தத்துவம்ங்கிறது ஒன்றுமே இல்லை. அவரோட விதிங்கிறது என்ன? கூட சபலமையான விசைகள் சமநிலை தான். என்ன அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. ஓகே. இப்ப என்ன ஒரு விஷயம் சொன்னார் அவரு என்றா, இது அவரு சின்ன விஷயம் இல்லை. இந்த பொருளை நாம இதுக்குள்ள அமிழ்த்தினம்டா, ஒரு திரவத்துக்கு நீங்க பொருளை அமுத்தினம்டா, அது திரவத்துக்குள்ள ஒரு குறித்த கனவளவு அந்த பொருள் பிடிக்குது. இப்ப அவ்வளவு கனவளவு என்ன நடந்திருக்கும்? அவ்வளவு இதுக்குள்ள இந்த கனவளவுக்குள்ள முதல்ல ஒரு திரவ துணிக்கையில் இருந்துச்சு. இப்ப அதே இடத்த பொருள் இருக்கண்டா, அவ்வளவு இருந்த திரவங்களும் இந்த திரவத்துக்கு வேற எங்கேயாவது போயிருக்கும். என்ன அதான் அவர் யோசிச்சாரு. அதான் அவர் குளிச்சிட்டு இருக்கும் போது என்ன அவர் அந்த டப் என்ன பாத் டப்ல இறங்கினோடனே தண்ணி வெளியில வாயிச்சு. என்ன அதை வச்சுதான் அவர் பிடிச்சாரு. அப்ப என்ன சொன்னார்? ஒரு பொருள் அமிழும் போது அந்த பொருள் அமிழ்ற பகுதியில கனவளவுக்கு சமனான பாய இடம்பெயர்க்கும். முதலாவது விஷயம். அடுத்தது இந்த மேலுதைப்பு விஷயம் சொன்னார். எப்படி மேலுதைப்பு யோசிச்சாருன்னா அவர் இப்படித்தான் யோசிச்சாரு. குற்றா அமிழ்ந்திருக்க, பகுதியா அமிழ்ந்திருக்க, ஃபுல்லா மேலரிக்க,
இப்ப இது என்ன வந்து சொல்லுங்க, அமிழ்ந்த பகுதியில கனவள வேண்டா, எவ்வளவு கனவளவு அமுழுதோ அவ்வளவு கனவளவு பாய இடம்பெயர்க்கும். அப்ப மேலுதைப்புங்கிறது என்ன சாமான்? இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர நிறை. இது இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர கனவளவு. அவ்வளவுதான் அவர் சொன்னது. பாயின் கனவளவு. பாயின் நிறை என்ன? பாயின் நிறைதான் அங்க உருவாகிற மேலுதைப்பு. அப்ப ரெண்டு விஷயம் தான் நமக்கு முக்கியமான விஷயம். ஒரு பொருள் மிதக்கரண்டா அங்க சமநிலை. அமிழ்ந்த மாதிரி மிதக்கரண்டா அங்க சமநிலை. பொருள் மேல நீர்மரப்புக்கு மேல ஃபுல்லா அரிக்காரண்டா இதுதான் கண்டிஷன். திரவத்திர அடர்த்தி பொருள் அடர்த்தியோட பெருசு. பொருள் அடுக்கி பெய்த்தாரண்டா என்ன? இதான் கண்டிஷன். என்ன? திரவத்திர அடர்த்தியோட பொருள் அடர்த்தி அதிகம். இன்னொரு விஷயம் என்ன? பொருள் உள்ளுக்கு போட்டாரண்டா இவ்வளவுக்கு சமனான கனவளவு என்ன செஞ்சிக்கணும்? பாயி இடம்பெயர்த்திருக்கணும். அப்ப இவ்வளவு இந்த பொருள் கனவளவுக்கு சமனான கனவளவால இந்த ஏற்கனவே இருந்த திரவ மட்டம் மேல உயர்ந்திருக்கு. ரைட். இவ்வளவுதான் முக்கியமான விஷயம். இவ்வளவுதான் உங்களோட மொத்த உங்களோட ஸ்டாட்டிக்ஸ் சமரிய சொல்லிக்கிறேன். இது போக இன்னொரு விஷயத்தை நீங்க விளங்கணும். என்ன? இப்ப இந்த பொருள் இங்க போயிருந்தா இப்படி இருந்தாரா, இந்த தொட்டியில இது பொருள் இப்படி இருக்க, இப்ப என்ன செய்ய போறோம்? நாம கருதுற பொருள் இவரு இப்படி ஒரு மூலையில இருக்கிறார், இப்படி வந்துட்டார். இப்ப என்ன சொல்லுவா? இந்த பக்கத்தலை இந்த பக்கத்தலை, அதாவது இந்த வலது பக்க இருக்கிற இந்த மேற்பரப்பலை இவராலையும் விசைகள் வராது. ஏன்? இதுக்குள்ள எந்த திரவங்களும் சிறப்படவில்லை. ஃபுல்லா அட்டாச் ஆயிருக்கார். இதுக்குள்ள கொஞ்சம் திரவம் இருந்தா அந்த திரவத்தால போர்ஸ் வரும். ஏன்? அந்த திரவத்தால அமுக்கம் கொண்டு வரும் இந்த ஆழத்துல. இதுக்குள்ள எந்த திரவமும் இல்லை இந்த ரெண்டு இதுலயும் கருதி. இப்ப என்ன இதுல இருக்கிற விசை இருப்பாருண்டா, இப்ப என்ன இருப்பார்? இவரால வார விசை இந்த மட்டத்துல ஒரு அமுக்கம் உருவாகி அந்த அமுக்கத்தால இந்த மேற்பரப்புல யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். என்ன? எல்லா இடத்தையும் ஒரே அமுக்கம், அப்போ ஒரே அளவான விசைகள் இப்படி என்ன சமமா பிரிஞ்சிருப்பார். இப்படியான ஒரு அமுக்க மாறல் ஒன்று இங்க உருவாகி இதால ஒரு விசை இருப்பார். ரைட். இவ்வளவு தலை இவ்வளவுக்கும் ஒரு விசை இருப்பார். இவரை நாம வேற ஒரு கடல்ல குறிக்கிறது. இவரால ஒரு விசை வருவார். அவர் இங்க இருந்து என்ன ஒரு எச் ஆழத்துல இருக்காரண்டா, H1 எடுப்போமே. இவர் விசை F1 இந்த F1 நாம கணிக்கலாம். என்ன? F1 H1 ரோ G இதுல தாக்குற அமுக்கம் தர இவர பொருள் குறுக்குவெட்டு பரப்பு E. அப்ப இவர் என்ன? H1 A ரோ G. இந்த H1 Aங்கிறது என்ன சொல்லுங்க? இதுக்கு மேல எவ்வளவு திரவம் நாம கருதுறோமோ இந்த பொருளுக்கு மேல இதுல கனவளவு, அதாவது இந்த பரப்புக்கு மேல இருக்கிற நீர் கனவளவு. V இவ்வளவுத்தை நாம VH எடுக்கின்ற VW எடுக்கின்ற VW ரோ ரோங்கிறது என்ன? பாய்ட அடர்த்தி. சரி, ரோ W எடுக்காம. அப்ப என்ன சொல்லுங்க? இந்த மேற்பரப்பு இது என்ன? இந்த கனவளவு ரோஜின் இந்த மேற்பரப்புக்கு மேல இருக்கிற நீர் நிறை. அவ்வளவுதான், சிம்பிளா. ரைட். VW கனவளவால்
கொள்ளப்படும் நீரின் நிறை என்ன? கொள்ளப்படும் திரவத்தின் நிறை. இப்ப நான் இந்த பகுதியை எடுக்கிறேன், கிடைப்பகுதி. ஏற்கனவே இருந்த கேஸ்ல நடுவுல இருக்கும் போது கிடைப்பகுதியில ரெண்டு நடுவுல இல்லை, இவர் எங்கேயும் இருக்கலாம், இவர் சரியா நடுவுல இந்த இடத்திலே இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இதே பிரஷர் டயக்ராம் தான் ரெண்டு பக்கமும் வரப்போம். என் கிடையில எங்க இருந்தாலும் ஒரே மட்டத்துல அமுக்கம் சமன். என்ன நான் கருதிருக்கேன், இவரு சரியா இந்த சிவரோட அணைச்சிருக்கிற சந்தர்ப்பத்தை தான் நான் இங்க கீழ் இருக்கிறேன். விஷயத்தை விளங்க, ரைட்? இங்க வந்து இந்த இடத்துல ஒரு அமுக்கம் இருப்பார், அவரு இந்த அமுக்கத்துக்கு சமனா இருப்பார். இங்க அமுக்கம் கூட இருப்பார், ஏன் ஆழம் கூட. இது ரெண்டுக்கு இடையில என்ன செய்ய போறார், அமுக்கம் இப்படி மாறுபட போறார். இப்படி அமுக்கம் என்ன மாற போறார். இப்ப இவர்ல தாக்குற விசை நான் காண போறேன்டா, எப்படி சிம்பிளா காண்றேன் யோசிப்போம். எப்படி காண்றேன் என்றா ஒன்று இல்லைனே, இந்த தரப்பட்டு இங்க வந்து இந்த இடத்துல என்ற அமுக்கம் தெரியும் எனக்கு என்ன, H1 rho G. இந்த இடத்துல இவர் ஆழத்தை நான் எடுக்கிறேன் என்ன, H2 வெளியில வருவார், H2 rho G. ஓகே, இனி விஷயம் முடிஞ்சு. இது நேர்கோடா மாறுது. அப்ப இதுல தாக்குற விஷயம் நான் என்ன செய்யுங்க, நான் இவரை F2 எடுக்க. இந்த F2 எப்படி காணுவீங்க, சராசரி அமுக்கம் என்ன, H1 rho G சக H2 rho G கீழ் 2 என்ன நேர்கோடா மாறுது. அப்ப சராசரியை கண்ணு தெரியும். தர பரப்பு என்ன பரப்பு, இந்த பரப்பு, அதாவது இந்த பரப்பு. இந்த வீடியோ வரும் பாருங்க, இப்படித்தான் உங்களுக்கு விளங்குதுண்டா. இந்த பரப்பை மட்டும் எடுத்தீங்க, இந்த சைட்ல இருக்கிற பரப்பு எடுத்தீங்க, இந்த பரப்பு எப்படி பாரு, இப்படி மாத்தினா இப்படி இருக்காரு, இதான் உங்களோட பரப்பு, ரைட்? ரைட். இந்த பரப்பு இங்கெல்லாம் வராது, இப்படி பாரு, இப்படி ஒரு பரப்பு என்ன, ரைட்? இப்ப இந்த பரப்பு ஒரு செவ்வகம், அதுக்கு என்ன செய்வீங்க, இந்த பொருள்ற உயரமும் இந்த இதுவும் என்ன, சரியா, பொருள்ற உயரமும் இவரும். அப்ப என்ன, அவர் என்ன பொருள்ற உயரம், அவரை நான் எச் என்று எடுப்போம், ரைட்? இந்த பொருள்ற உயரத்தை நான் எச் என்று எடுக்கிறேன். இதன் வழியே என்ன எவ்வளவு தூரம் இருக்கிறா அவ்வளவு வராது, எவ்வளவு தெரியா. உதாரணமா நாம அதை W என்று எடுப்போம், ரைட்? இதன் குறுக்கா, ரைட்? இதுக்கு செங்குத்தா, இந்த தாளுக்கு செங்குத்தா ஒரு டைமென்ஷன் ஒரு W, இல்லாட்டி என்ன ஓர் அலகுன்னு எடுக்கலாம் சிம்பிளா, ரைட்? ரைட், ஓர் அலகுன்னு எடுக்கணும், ரைட்? இல்லாட்டி W எடுக்கணும், ரைட்? அதாவது Wங்கிறது என்ன, பொருளின் தாளுக்கு செங்குத்தான பரிமாணம், ரைட்? பரிணாமம், சரி, பரிமாணம் என்ன, பரிமாணம். ஓகே, ரைட். இப்ப நான் இந்த F2 நான் எழுதினேன்னா என்ன செய்ய போறேன், இந்த அமுக்கம் சரி. இப்ப என்ன செய்யணும், பரப்பு என்ன பரப்பு, இந்த H தர W என்ன, H தர W ஆட பெருக்கிறேன், சரியா? இதுதான் என்ன F2 விஷயம், ரைட்? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த விச கணிச்சத்துல ஏதாவது டவுட், இந்த விச கணிச்சத்துல இருக்கா டவுட்?
அப்ப சிம்பிளா நான் இப்படி சொல்லலாமா? நல்லா யோசிங்க. இந்த இடத்தை எடுத்தானும் என்ன சொல்லுங்க பாப்போம்? இந்த அமுக்கத்தை நான் H rho g என்று எடுத்து H1 rho g என்ன H1 rho g என்றா உண்மையிலே நான் என்ன செய்றேன்? இந்த நான் கீறியிருக்கிற இந்த அமுக்க மாறல் இதை சொல்லுவாங்க பிரஷர் பிரிசிமெண்ட் என்ன. இந்த அமுக்க மாறல்ற என்ன செய்றேன்? கனவளவை நான் கண்டனண்டா அதுல தாக்க அதால உருவாகிற விஷயம் வருது. உதாரணமா H1 rho g தான் என்ற இந்த அமுக்கம் இந்த இடத்து இந்த ஹைட். இவர் என்ன செய்யணும்? நான் இவர கனவளை வேண்டாம் இந்த செவ்வகத்திட ரைட் இவர் H rho g இவர் என்ன செய்யறேன்? நான் இந்த நீளத்தலையும் இதுக்கு செங்குத்தான நீளத்தலையும் பெருக்கிறேன். பெருக்கினா மொத்த கனவளவு வருவாரு. நீளம் தர அகலம் தர உயரம் இது ஒரு கனவுரு மாதிரி வருவாருன்னு. இதுல உயரம் H rho g இவர் ஒரு டைமென்ஷன் அடிப்பார். அதுக்கு செங்குத்தான டைமென்ஷன் இவர் W அடிப்பார். அப்ப இவர் தர அதுக்கு செங்குத்தான இதால பெருக்க என்ன வரும்? இந்த பொருள்ற குறுக்குவெட்டு பரப்பு வரும். அதான் இங்க இருக்காரு. அதே மாதிரி இவர் எடுத்தீங்கன்னா இவர கனவளவு இந்த இந்த பிரஷர் பிரிசிம்ட கனவளவு எப்படி? இது ஒரு சரிவா. அப்ப அரசர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை நினைக்கிறேன். அரசர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர புத்தியரம் என்ன? புத்தியரம் வந்து H. இவர் தான் இதுல குறுக்குவெட்டு பரப்பு இந்த பரப்பு. இவர் என்ன செய்யணும்? அவருக்கு செங்குத்தான டைமென்ஷனால பெருக்கினா அவர கனவளவு வருவாரு. அது W. சிம்பிளா ஞாபகம் வைக்கிற அமுக்க மாறலுக்கு இருட்டு அவர கனவளவு கண்டிங்களா சரி சரியா? இது இப்ப இது என்னத்துக்கு தேவை என்கிறதா உங்களுக்கு இது கேள்வி. சொல்றேன் ரைட். இந்த அளவுக்கு இப்ப உங்களோட ஹைட்ரோ கொஸ்டின் இந்த அளவுக்கு அப்டேட் ஆயிட்டு அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ரைட். உதாரணமா இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. எப்படி? இப்படி ஒரு ஒரு ஏதோ ஒரு என்ன ஒரு குளமோ ஏதோ ரைட். இப்படி இருக்கக்குள்ள இந்த இந்த இது என்ன இந்த பரப்பு இந்த பரப்புல தாக்குற விசை கேட்டா எப்படி காண்றேங்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்கேன். இதை காண்றதுக்கு ரெண்டு மெதட்ல செய்யலாம். ஒன்று உங்களுக்கு என்ன தரவுகள் தருவாங்க? இவர அடர்த்தி சந்திக்காங்க ரோ எஸ். இவர அடர்த்தி இந்த திரவத்தில் அடர்த்தி ரோ டபிள்யூ. இவர் வந்து ஒரு குறித்த ஆழத்தில் இருக்காரு HBங்கிற ஆழத்துல. இந்த நீர் ஆழம் என்ன HA. இப்ப இவர் என்ன செய்ய போறோம்? நாம இவர்ல தாக்குற இந்த விசையை காணணும். ஒண்ணும் இல்லை. இந்த இடத்துல எப்படி இவர்ல இந்த பிரஷர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருப்பாருங்கிறத நமக்கு இந்த இடத்துல இந்த புள்ளியில எப்படி அமுக்கம் இருப்பார் என்றா அமுக்கம் எண்ணிக்கணி. இந்த ஆழத்துல என்ன அமுக்கமோ அந்த அமுக்கம் எந்த திசையிலையும் அதே பெருமானம் தான் என்ன HB rho g. அப்ப இந்த பரப்புல தாக்குற விசைண்டு வந்து அந்த பரப்புக்கு செங்குத்தாக நாம கருதும். ஏன்னா அமுக்கத்துல டெபினிஷனே அதான். இப்படி விசை இருப்பார். இந்த பரப்புக்கு செங்குத்தா விசை இருப்பார். இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் என்ன HB rho w. அதே மாதிரி இங்க இருக்கிற அமுக்கம் என்ன HA rho g ரைட். அப்ப இவரோட கூட அவரை நான் என்ன இப்படி இந்த பரப்புக்கு செங்குத்தாக HA rho g. இப்ப இவக ரெண்டு பேருக்கு இடையில தான் இதுக்குள்ள இருக்கிற மத்த அமுக்கங்கள் மாறப்போகுது. இனி இவர்ல சாக்குற மொத்த விசையை நான் காணணும் வேண்டாம். இந்த விசையை காணணும். எப்படி காணுவேன்? இல்ல இவர் கனவளவு அவ்வளவுதான். சரியா?
இப்ப என்ன இவர கனவுல உண்டா இவர பரப்பளவை என்ன செய்யணும் இதுக்கு செங்குத்தான டைமென்ஷன்ல பெருக்கணும். இவர பரப்பளவை காண்றேன்னு என்ன அரை சரிவம் என்ன சமாந்தர பக்கங்கள் கூட்டுத்தொகை என்ன HA சக HB ரோஜியை வெளியில் எடுத்துட்டு சரியா சமாந்தர பக்கம் கூட்டுத்தொகை தர குத்தியரம் இவர் ஏபி நீளம் என்ன இந்த நீளத்தை நாம எல் எடுப்போமா ரைட் அப்ப இன்னைக்கு எல் போடலாம் சரியா ரைட் இப்ப என்ன செய்யணும் இதுக்கு செங்குத்தான டைமென்ஷனால பெருக்கணும் ஒரு W எடுப்போம் செங்குத்து இதுதான் இப்ப விஷயம் இது விளைஞ்சா இல்லையா இதுல ஏதாவது டவுட் யாருக்காது கிளியர் இப்ப நீங்க யோசிக்கலாம் இந்த அளவுக்கு தேவையான பாஸ் பேப்பர்ல வருதா வருது இதுல ஆரம்பத்துல நான் இந்த கொஸ்டின் எடுக்கிறேங்க அதாவது கொஸ்டின் வந்து '87ஆம் ஆண்டு வந்து கேள்வி இதுக்கு பிறகு இந்த ஐடியாவை எங்க பாவிச்சாங்களான்னா இந்த ஐடியா பாவிச்ச இடம் இதுக்கு பிறகு சரியா என்ன 2015 கிட்டத்தட்ட 87 கிட்டத்தட்ட 38 வருஷத்துக்கு பிறகு இந்த ஐடியா பாவிச்சு அதுல ஒரு சிம்பிளா பாவிச்சுட்டு என்ன இதுல ஒரு வலை பரப்பால நந்திக்கிறாங்க நாம இன்னும் வலை பரப்ப நான் டிஸ்கஸ் பண்ணல உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறது என்ன இதைத்தான் நான் சொல்லிக்கேன் இதுவரை இந்த கேள்வியை நிறைய பேர் செய்யும் போது இந்த கேள்வியை மேலுதைப்பு என்று சொல்லி விட எடுப்பாங்க நான் நிறைய பேர் எழுதின இதுவும் பார்த்திருக்கேன் விளக்க உரைகளும் பார்த்திருக்கேன் என்ன இந்த இதுக்கு ரைட் இந்த கேள்விக்கு நாம இப்ப பார்த்த அந்த 2015 நான் சொல்லிக்கிறேன் 2015 ஒரு வித்தியாசமான ஒரு பேப்பர் இதுவரையில வந்த பிசிக்ஸ் பேப்பர்ல கஷ்டமான பேப்பர் 2015 தான் இந்த கேள்வி என்ன இது மேலுதைப்பில்லை ஏன் மேலுதைப்புனா என்ன நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் என்ன மேல் நோக்கி தாக்குற விசைக்கு கீழ் நோக்கி தாக்குற விசை மேல் நோக்கி தாக்குற விசையோட கூடையா இருக்கிற சந்தர்ப்பத்துல மேலுதைப்பு வரும் இங்க மேலுதைப்பு இல்ல பொருள் ஃபுல்லா அமிழ்ந்திருக்கிற சந்தர்ப்பம் தெளிவா இதுல கேள்வியிலையும் சொல்லிக்காங்க அடிப்பரப்பு நனையாத வாரண்டா ஒரு நீர்த்துளி கூட இந்த அடியில் இல்லை மேலுதைப்பு கதைக்கே இல்லை இங்க விளைக்கொள்ளும் சரியா வித்தியாசங்களை விளங்கும் மேலுதைப்பு இல்லை அப்ப இந்த கேள்வியெல்லாம் எப்படி அணுகிற என்கிற விஷயங்களை தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன் ரைட் சரியா ரைட் இப்ப இதே கேள்வியை இன்னொரு முறையில நாம அணுகலாம் எப்படி இதே கேள்வியை நாம இப்படி அணுகலாம் கிடையா நிலைக்குத்த தாக்குற விசைகளை கருத்துல கொண்டு அணுகலாம் எப்படி இதே விஷயத்தை எப்படி என்ன செய்யறேன் இப்படி பிரசமா கருதாம நான் என்ன செய்ய போறேன் இவரை நான் இப்படி கணிக்க போறேன் எப்படி இந்த தாக்குற இந்த எஃப்ங்கிற விசையை நான் ரெண்டு மாதிரி கருத போறேன் ஒன்று நிலைக்குத்தாக வார இந்த விசையாகும்
கிடையாக வார ஒரு விசையாகவும் நான் கருத போறேன். இந்த நிலைக்குத்தாக வார இந்த விசை F vertical F horizontal என்று கருதினா இப்ப இப்ப இப்படி எடுப்போமே, ரைட்? இப்படி பிரிக்கிறேன் உங்களுக்கு, ரைட்? இந்த நிலைக்குத்து விசை என்னை அறிப்பார், இவருக்கு மேலே இருக்கிற இவ்வளவு திரவங்களால வார நிறைய இருப்பார். எஃப்இ சிம்பிளா. எஃப்இங்கிறது என்ன? இதுக்கு மேல இருக்கிற இந்த திரவத்திட நிறைய இருப்பார். அவர் எப்படி காண்ற திரவத்திட நிறையண்டா, இவ்வளவு திர கனவளவை அடர்த்தியால பெருக்கிங்கன்னா திணிவு வருவார், அவரை ஜியால பெருக்கிங்கன்னா நிறைவர். இந்த கனவளவு எப்படி வரும்? அறதர சமாந்தர பக்கங்களையும் கொடுத்த இது ஒரு சரிவா HA சக HB. அப்ப அறதர அடிதர குத்தியரம் என்ன? குத்தியரம்ங்கிறது இவரை நான் என்ன எக்ஸ் என்று எடுக்கிறேன், ரைட்? இவரை நான் y என்று எடுக்கிறேன், இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். அப்ப என்ன வருவார்? அறதர சமாந்தர பக்கம் கொடுத்தது குத்தியரம் எக்ஸ். அப்ப இவர பரப்பு கண்டுட்டேன். இவருக்கு செங்குத்தா இருக்கிற டைமென்ஷன் என்ன? அவரை W ஆல பிரிக்கிறேன்டா அவர கனவளவு. இது இந்த திரவத்திர கனவளவு ரோ W. இதுதான் என்னென்ன எஃப்இ. இப்ப இந்த கிடை விசையை காண போறேன். கிடை விசையை காண்றதுக்கு என்ன செய்யற? ஒன்றுமில்லை. இந்த இடத்துல இந்த புள்ளியில அமுக்கத்தை கருதினோம்டா, அமுக்கம் உங்களுக்கு தெரியும் என்ன? இந்த புள்ளியில இருக்கிற அமுக்கத்தை நான் இந்த மட்டத்துல எங்கேயும் குறிக்கலாம். என்ன இப்படி இருப்பார் அவர்? என்ன? HB ρg. இந்த புள்ளியில அமுக்கம் என்ன? இந்த பிரிசிமாக்குறேன், சரியா? இந்த புள்ளியில அமுக்கம் என்ன? HB ρg. இதுக்கு இடையில தான் அந்த அமுக்கம் மாற போறார். இங்க வந்து HA ρg. இப்ப இந்த FHங்கிறது என்ன? இவரால வார விளைவில் விசை. இங்க தாக்குறது தான் FH. அவர் எப்படி காண்றேன்னு பார்த்தோம். இவர் கனவளவன் அறதர சமாந்தர பக்கங்களில் கூட்டுத்தொகை HA சக HB ρg. HA சக HB ρg தர குத்துயரம் y. அப்ப இவர பரப்பு, இவருக்கு செங்குத்தான டைமென்ஷன் W. முடிஞ்சு. இப்ப இந்த மொத்த எஃப் என்ன? இவங்க ரெண்டு பேர் விளைவு. இந்த எஃப் என்ன அறிப்பாரு? FH வர்க்கம் சக FV வர்க்கம் என்ன? பைதகரஸ் விசை இணைகர பைதகரஸ். இப்ப இந்த half HA plus HB இங்கே இருக்கார். ரோ WG, இவர் ரோ W என்ன? ரோ WG இங்க இருக்கார். W இருக்கார். அப்ப அவங்க எல்லாம் வெளியில வருவாங்க. உண்மையிலே இவர வர்க்கம் என்ன? வர்க்கம் மூலத்துக்கு வெளியே வர்க்கம் இல்லாம வருவார். அவர் ரெண்டு பேரையும் எழுதுறாங்க. ஹாஃப் இந்த பொதுவா இருக்கிறார்கள் எல்லாம் HA HB ரோ WG W எல்லாம் வந்துட்டார். வர்க்க மூலத்துக்கு என்ன இப்ப மிஞ்சுவார்? எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் என்ன? எல் வர்க்கம். அப்ப எல் என்று வருவார். HA HB ரோ WG WL. இதே ஆன்சர் தான் இங்க வந்துச்சு. நாம இங்க டிரெக்டா ஒரு தரத்துல எடுத்துட்டோம். ஏன் நாம இங்க தேவையில்லாத வேலை பார்க்கோம்?
ரைட்டா? இந்த மெத்தட் நமக்கு முக்கியம். எப்ப அதான் இருக்கிற விஷயம் என்ன? எப்ப முக்கியம்டா, இப்ப உங்களோட இந்த தளம், நான் இப்ப கருதின தளம் இப்படி தந்தால் உங்களோட 2015 கொஸ்டின் என்ன பொறுத்தவரையில் அந்த 2015 அந்த பேப்பருக்கு நான் கடும் கிரிட்டிசைஸ் பண்ற ஒரு ஆள். சரியா? என்னண்டா 87ஆம் ஆண்டு ஒரு விஷயத்தை கதைச்சிட்டு 2015 அவர் என்ன, அவர் இப்படியான சந்தர்ப்பத்தை தரையும் இல்லை, டிரெக்டா வலைக்குள்ள போயிட்டார். கொஞ்சம் அநியாயமான விஷயம். ஸ்டூடெண்ட்டுக்கு இடையில அது சம்பந்தமா பிராக்டிஸ் பண்றதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாத ஒரு நிலை. கஷ்டம். உண்மையிலே அநியாயமா தான் நான் பாக்குறேன். ரைட்? இப்ப என்னண்டா, இப்ப இப்படியான சந்தர்ப்பம் என்ன, இப்படி ஒரு குளமோ ஏதோ, ரைட், இது நீர் மேற்பரப்பு, இங்க வந்து ஒரு அறவட்ட வடிவிலான ஒரு பரப்பு, அறவட்டம் இல்ல காவட்டம், ரைட், ஆரையுடைய ஒரு காவட்ட வடிவிலான இவர்ல தாக்குற விஷயம். இப்ப இவர்ல தாக்குற விஷயம்டா, இவருக்கு பிரஷர் பிரிசம் நீங்க இப்படி கீறினா, இந்த பரப்புக்கு செங்குத்தா கீறினா, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த பரப்புக்கு செங்குத்தாண்டா பிரஷர் பிரிசம் இப்படி வருவார். அவர கனவுளவு காண்றது லேசிப்பட்ட காரியம் இல்லை, கஷ்டம். அப்ப அவரை சிம்பிளா நாம எப்படி நோக்கலாம்டா, இல்லை, இவர நிலைக்குத்து விசை வந்து இதுக்கு மேலிருக்கிற திரவத்திர நிறை, அதுதான் இங்க இருக்கிற நிலைக்குத்து விசை. கிடை விசை என்ன, அப்பதே மாதிரி என்ன, இங்க இருக்கிற இந்த கிடை பரப்புல இந்த பிரஷர் பிரிசம்க்கு இந்த கிடை விசையை நீங்க எடுத்துருவீங்க. இவக ரெண்டு பேர் விளைவில் தான் இப்ப சிம்பிளா கண்டலாம். சரியா? ரைட்? இதுதான் உங்களோட இந்த கேள்வி என்ன. இப்ப 2050க்கு நான் இப்ப சொன்ன இந்த ஐடியாவை தான் நாம அங்க யூஸ் பண்ணோம். செய்வோம், நாம கேள்விகளை செய்வோம். ரைட்? விளங்கி கொள்ளுங்க என்ன என்ன சந்தர்ப்பத்தில் நாம எப்படி பாவிக்கிறோம் என்கிறத விளை. ரைட்? ஓகே, ரைட், இது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். ரைட்? அடுத்தது இன்னொரு விஷயம் மட்டும் சொல்ல போறேன். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம் சில ஆட்களுக்கு. ஆனா இந்த விஷயத்தையும் ஒரு 2050க்குள்ள 15 கொஸ்டினுக்குள்ள பாவிச்சிருக்காரு. இப்ப நான் கருதுறேன் சர்ஃபஸ் இப்படி இந்த பரப்புல இப்ப ஏபிய நான் இப்படி கருதுறேன். இங்க சாக்குற இந்த பரப்புல சாக்குற விஷயம்டா, அதே மாதிரி இவர் HA, இவர் HB, HA அதே மாதிரி நான் எடுத்தால், இவர் HB, இவர் HA, இவர் ρW, இவர் L தூரம் எடுத்தா, இவர்ல தாக்குற விஷயம் என்ன செய்வீங்க? ஒன்றுமில்லை. என்ன இங்க இருக்கிற விஷய பிரசம் தாங்க கூட இந்த பரப்புக்கு செங்குத்தாக பரப்பை நோக்கின பரப்புக்கு செங்குத்தாக திரவத்திட பக்கத்துல இருந்து கீறணும். கீறி இவ ரெண்டு பேருக்கு இடையிலாம் அமுக்கம் மாற போறார். இவ ரெண்டு பேருக்கு இடையிலாம் அமுக்கம் மாற போறார். இங்க இருக்கிற அமுக்கம் அதே HB ρWG, இங்க இருக்கிற அமுக்கம் அதே HA ρWG. இவர கனவளவு அதே கனவளவா வரும், இதே கனவளவு வரும். அரசர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை, அரசர சமாந்தர பக்கம் காணும் என்ன F என்ன வருவார், அரசர
சமாந்தர பகுதி கொடுத்தது HA ரோஜி சக HP ரோஜி. குத்தியரமில் இவர பரப்பு கண்ட இவருக்கு செங்குத்தான டைமென்ஷன் W. அதே விசை வரும். இப்ப இவரை நான் கிடையா நிலைக்குத்தா உடைச்சால் FH FV இந்த FH என்னதுக்கு சமனா வருவார்? இதே FHக்கு சமனா வருவார். ஏன் இதே HP ரோஜி HA ரோஜி தான் வரப்போகுது. அப்ப FV என்னதுக்கு சமனா வரணும்? கட்டாயம் இதுக்கு சமனா வரணும். இந்த விசேட விலையில் உண்டு கிடைக்கூறு உண்டா நிலைக்குத்துக்கூறு கட்டாயம் உண்டாரிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இங்க உண்மையிலேயே திரவம் இல்லை. அப்ப என்ன செய்யற நாம திரவம் இருப்பதாக எண்ணிக்கொண்டு இங்க நிலைக்குத்து விசையை நாம கணிக்கலாம். சொல்றது அப்ப இந்த வளைவு இப்ப இது ஒரு வளைஞ்ச பரப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது திரவத்துக்கு உள்ள இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அதுக்கு மேல திரவம் இருக்கிறதாக எடுத்துக்கொண்டு நிலைக்குத்து விசையை நாம கணிக்கலாம். இந்த பாயிண்ட் விளங்கிச்சா இல்லையா? எல்லாருக்கும் கிளியரா? ரைட், சரியா? ஓகே, இவ்வளவுதான் உங்களோட தியரி. என்ன உங்களுக்கு தேவையான விஷயம். ரைட், இவ்வளவுத்தையும் வச்சுக்கொண்டு என்ன நாம கொஸ்டினுக்குள்ள போவோம். சரியா? உங்களை ஏதாவது டவுட்டுகள் இருந்தா நாம இடையில டிஸ்கஸ் பண்ணோம். முதலாக இந்த கணிப்பு என்ன, 2 கிலோகிராம் திணிவும் 2 லிட்டர் கனவளவை உடைய திண்ம பொருள் ஒன்று இலை ஒன்றினால் தொங்கவிடப்பட்டுள்ளது. ஒரு இலையால தொங்கவிடப்பட்டது. இப்பொருளின் கனவளவின் அரை பங்கானது நீரில் அமிழ்த்தப்படும் போது இலையில் உள்ள இழுவை என்னவாகும்? சிம்பிளான கேள்வி. என்ன சமநிலை தானே. இப்ப இந்த பொருள் அரைவாசி என்ன கனவளவின் அரை பங்கு இது தண்ணிக்குள்ள போயிருக்காரு. போனா இங்க ஒரு இழு விசை ஒன்று இருப்பார் T. இப்ப என்னென்ன விசை இதுல தாக்குவார்டா? இல்லைன்னு இவர் திணிவு தாக்குவார். அவர் 2G. நான் G என்று எடுக்க என்ன இவர் இங்க Gல வச்சுக்க. அடுத்தது என்ன மேலுதைப்பு தாக்குவார். மேலுதைப்பு எங்க தாக்குவார்? இந்த அமிழ்ந்த பகுதியில ஈர்ப்பு மையத்துல தாக்குவார். அதை நாம மீயுந்தல் மையம் பண்ணி படிச்சுப்பீங்க. ஏன்னா அமிழ்ந்த பகுதியில கனவளவு தான் நாங்க வரப்போறோம். அது ஏன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப மேலுதைப்பு இங்க மேல் நோக்கி U இருப்பார். அவ்வளவுதான். இப்ப இந்த பொருளுக்கு சமன்ல பாவீங்க. மேல் நோக்கி சமன்ல எடுத்தீங்கன்னா T இவர் T சக U மேல் நோக்கிய விசை அவர் என்ன கீழ் நோக்கிய 2Gக்கு சமன். T தான் அவர் கேட்டது 2G. U காணணும். U என்ன அமிழ்ந்த பகுதியில கனவளவு. அமிழ்ந்த பகுதியில கனவளவு 1 லிட்டர். ரைட், இது நியூட்டன்ல காணணும். நாம அப்ப மீட்டர் கியூப்புக்கு மாத்தணும். லிட்டரை மீட்டர் கியூப்புக்கு மாத்துறது உங்களுக்கு தெரியும். 1000 லிட்டர் ஒரு மீட்டர் கியூப். அப்ப லிட்டரை மீட்டர் கியூப் முதல் 10 இருக்கணும். என்ன ரைட். அப்ப நான் ஓகே இப்படி எடுப்போமே. ரைட், U நாம எடுக்கலாம். U அமிழ்ந்த பகுதியில கனவளவு. அவர் என்ன 1/10 ஏன் 1 லிட்டர். V ரோ W நீர் அடர்த்தி 10(3)Gn. அப்ப என்ன 2Gல இருந்து 1G போனா G. சரியா? U சிம்பிளா நீங்க கணிக்கலாம். என்னென்று வருவார்
அமிழ்ந்த பகுதியில கனவளவு இங்க அரைவாசி அமிழ்றாரு 1 லிட்டர். அப்ப 1 தர 10 சயம் 3. இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர நிறை என்ன? எவ்வளவு கனவளவு உள்ளுக்கு அமிழ்ந்திருக்காலோ அவ்வளவு கனவளவு பாய இடம்பெயர்த்திப்பார். அவ்வளவுதான். அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட பாயிட கனவளவு அவருதான் என்ன கண்டிருக்கேன் என்ற அறவாசி உள்ளுக்கு அமர்ந்திருக்கார். தர பாயிட அடர்த்தி என்ன? நீர். இது ரைட். நீர் அடர்த்தி தரமாட்டாங்க. என்ன 10 தெரிஞ்சுக்கிறோம். ஜி என்ன? அப்ப ஒரு ஜி 2Gல இருந்து ஜி கழிச்சா ஜி ரைட். இது ஒரு சிம்பிள் கேள்வி. என்ன இதுல உங்களுக்கு பிரச்சனைக்கான்னு நினைக்கிறேன். அடுத்து 2ஆம் கேள்வி போகும். கீழே தரப்பட்டுள்ள படங்களில் எது நீரியல் அழுத்தியை குறிக்கிறது? நீரியல் அழுத்திங்கிறது என்ன? நீரியல் அழுத்தியனா உண்மையிலே என்ன நீரியல் உயர்த்தியே கேட்கிறாரு. ரைட். உதாரணமா உங்களோட பிரேக் மாதிரியான சாமான வாகனத்துல பிரேக்கரா நீரியல் அழுத்திதான். இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷய கொடுத்து பெரிய ஒரு விஷயம் நீங்க கிரியேட் பண்ணு. அது எதால? உங்களோட பஸ்கால்ற தத்துவம் நிலையா இருக்கிற ஒரு பாயில நீங்க ஒரு இடத்தை கொடுக்கப்படுற மேலதிகமாக கொடுக்கப்படுற அமுக்கம் அந்த பாய் ஃபுல்லாக கடத்தப்படும் என்று சொன்னார். சின்மத்தை எடுத்தீங்கன்னா விஷ கடத்தப்படும். பாய் திரவங்கள் எடுத்தீங்கன்னா அங்க அமுக்கம்தான் கடத்தப்படும் சொன்னார். ரைட். வளமையா ஒரு நிலையா இருக்கிற இதுல இந்த திரவத்திட அடர்த்தி அந்த ஆழத்தால ஒரு அமுக்கம் வரும். அது இருக்கும். அதான் சொல்லல அவர். இந்த அது போக மேலதிகமா நீங்க கொடுக்கப்படுற ஒரு அமுக்கம் அதன் இந்த விசையால நீங்க கொடுக்குறது இந்த விஷயம் மேலதிகமா கொடுக்குறீங்க. அந்த அமுக்கம் இந்த பாய்க்குள்ளால கடத்தப்படும் என்று சொன்னார். அதன்படி என்ன? எஃப்இங்கில் ஏ என்கிற இந்த அமுக்கம் ஒரு மாறிலியாக இருக்கும் திரவத்துக்குள்ள. இதுதான் பஸ்கால்ற தத்துவம். இதுல இந்த நீரியல் அழுத்தியில் என்ன செய்வோம்? நாம ஒரு சின்ன ஒரு விஷயை கொடுத்து பெரிய விஷயம் நாம கிரியேட் பண்ணுவோம். அப்ப வழங்கப்படுற விஷயம் நாம வழங்குற விஷயம் சின்ன விஷயம் இருக்கும். அப்ப இதன் படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏ இங்க வந்துச்சுன்னா எஃப் விகித சமன் ஏ என்கிறதா அவர விசி பஸ்கால்ற விதி. விஷ கூடுதலான விஷயம் வேணும்னா கூடுதலான பரப்பு அங்க நீங்க வழங்கணும். அந்த விஷயம் திரவத்துக்குள்ள இப்படி இருக்கும் சொன்னார. அப்ப இங்க நீங்க நோமனா சின்ன விஷயத்த நாம வழங்குவோம். அப்ப வழங்குற விஷயம் சின்ன இடத்துல வழங்கப்படும். அப்ப இது மாறி அம்புக்குறி இருக்காரு. இங்க ஓகே, இங்க மாறி இருக்கார். இங்க ஓகே, இங்க ஓகே. அப்ப இது 3ல ஒரு ஆள் தான் என்ன நோமலா அழுத்திட நடக்கிற விஷயமா இருக்கு. முதலாவது விஷயம் இது. அடுத்த 2வது விஷயம் என்ன? இந்த அமுக்கம் என்ன செய்யணும்? இங்க வந்தோடனே ஒரு அமுக்கம் வரும். இந்த அமுக்கம் இங்கெல்லாம் கடத்தப்படும். அப்ப இது முக்கியமான விஷயம். இந்த வேல்வுட நோட்டேஷன் இப்படித்தான் வேல்விட நோட்டேஷன் தந்திக்கிறேன். இதுல இப்படி தந்திருக்கிறது என்னன்னா இந்த வேல்வு துறக்கு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற விஷயம். இப்ப இது க்ளோஸ் ஆயிருக்கு சரியா? இந்த வேல் இப்படி வந்த உடனே என்ன செய்யணும்? ஓப்பன் ஆகும். அதாவது இது வேல்விட நோட்டேஷன். நாம இந்த வேல் இது வெளியில வந்தா இது ஓப்பன் ஆகும். க்ளோஸ் ஆகுறேன்னா அதை உள்ளுக்கு வச்சா க்ளோஸ் ஆகுறேன்னு. அப்ப இங்க வழங்கப்படுற விஷ இங்கல கடத்தப்படணும்டா இந்த திசையில இது ஓப்பன் ஆகும். அப்படித்தான் உங்களோட நோட்டேஷன் தந்தி. இங்க பாத்தீங்கன்னா இங்கல பிரஷர் பண்ணக்க இப்படி ஓப்பன் ஆகும். சரி. இங்க பாத்தீங்கன்னா இங்கல பிரஷர் பண்ண ஓப்பன் ஆக மாட்டார். என்ன இன்னும் க்ளோஸ் ஆவார். சரியா? இது நாம ஏற்கனவே ஆன்சர் கேன்சல் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா ஓகே வார விச இங்கல வரார். சரி ஓகே. இங்க இங்க பாத்தீங்கன்னா வார விசை இங்கல அமுக்குவார். இவர் இன்னும் க்ளோஸ் ஆவார். அந்த அமுக்கம் இங்கல கடத்தப்படாது. ஏன்னா இவர் 2 பேருக்கு இடையில தொடர்பு இருந்தா தான் கடத்தப்படும். இது தொடர்பை துண்டிக்கிற மாதிரி இருக்காரு. அப்ப 5வது ஆன்சர் இதால வராது. அதான் இப்ப இவங்க 2 பேர்ல என்ன வித்தியாசம்? இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காரு. இங்கலாலத்தான் வித்தியாசம். இப்ப நாம என்ன செய்யணும் சொல்லுங்க? இங்க வார விசை இங்கல கடத்தப்படணும். இங்கல கடத்தப்படக்கூடாது. இங்க பாத்தீங்களா இங்க வார அமுக்கம் இந்த திசையில ஓப்பன் ஆகி அங்கல கடத்தப்படுவார். அப்ப இந்த அமுக்கம் இங்களையும் பிரிய போகுது.
அந்த விசை. அப்ப நமக்கு அப்படியானதுல என்ன அழுத்தி பாய்க்க மாட்டோம். அழுத்தி நாம எங்க நமக்கு எய்மோ அந்த இடத்துல விசையை நாம எல்லா அமுக்கத்தையும் அங்காலே கடத்தோம். அப்ப இப்படி வர சான்ஸ் இல்லை, ரைட்? ஏன்னா இங்கே ஓப்பன மாதிரி வந்தா நம்முடைய இந்த நோக்கத்தை நிறைவேற்றாது. அப்ப ஆன்சர் இங்க என்ன 4வது ஆன்சர் வருவார். இது விளங்கிச்சா? இதுல ஏதாவது டவுட்? இதுல ஏதாவது கன்ஃபியூஷன்? ஓகே, ரைட். அடுத்த கேள்வி போவோம். என்ன படத்தில் காட்டியுள்ளவாறு எண்ணெயினதும் நீரினதும் இடைமுகத்தில் மரக்குற்றி மிதக்கிறது. இக்குற்றியின் V1 V2 எனும் கனவளவுகள் முறையே எண்ணெயினுள்ளும் நீரினுள்ளும் இருக்கின்றன. எண்ணெயினதும் நீரினதும் அடர்த்திகள் முறையே ρ1 ρ2 ஆயின் குற்றியின் திணிவு கேட்கிறாங்க. இது உங்களுக்கு தராட்டியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எண்ணெய் மேலுக்கு இருப்பார், நீர் கீழரிப்பார். இது இங்க முக்கியம் இல்ல, தெரிஞ்சுக்க. இது ரெண்டுலையும் என்ன இடைமுகத்தில் மரக்குற்றி ஒன்று மிதக்குது. இப்படி மரக்குற்றி மிதக்கிறான், ரைட்? ஒரு குற்றி. அப்ப இவர் ஃபுல்லா எண்ணெய்க்குள்ள இருக்கார். எண்ணெய் இப்படி ஆயில் இப்படி இருக்கார், வாட்டர் கீழே இருக்கார், இப்படி மிதக்கிறார். இந்த இடத்துல மிதக்கிறார். இப்ப என்ன மிதக்கிறாருன்னா ஒன்றும் இல்லை, சமநிலை தான் இருக்கிற ஒரு விஷயம். இப்ப இவர்ற நிறை இவக ரெண்டால, இவர்ல ஒரு மேலுதைப்பு வருவாரு, நீரால ஒயிலால ஒரு மேலுதைப்பு வருவார். இவங்க 2 பேருக்கு சமன். இந்த மேலுதைப்பு மேல என்ன சொல்லுங்க பாப்போம். இங்க வர மேல் நோக்கி விசை கீழ் நோக்கி விசைக்கும் இடையிலான என்ன வித்தியாசம் என்ன? அப்ப விலை, அதாவது நிலைக்குத்து திசையில வர விளையும் திரவத்தால கொடுக்கப்படுறது. இதான் நான் பார்த்தேன். நிலைக்குத்து திசையில திரவத்தால கொடுக்கப்படுற விளையும். அப்ப நிலைக்குத்து திசையில இருக்கிற விளையுள் விசையை நான் U1 எடுத்துட்டு. அப்ப F1 F2 தனித்தனியா நான் கருத தேவை. இப்ப சிலாக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஏன் நீங்க F1 F2 கருதாம அப்படி செய்யற? ஏண்டா நிலைக்குத்து திசையில விளையுள் தான் அந்த மேலுதைப்பு. அப்ப மேலுதைப்பு டிரெக்டா கண்டா விஷயம் முடியுது, ரைட்? ஓகே. அப்ப அதனால இங்க இருக்கிற இவக 2 பேர் விளையுள் என்ன திரவத்தாலையும் இவரால என்ன எண்ணெயாலையும் வர விளையுள் மேலுதைப்பு நான் எடுத்துட்டேன். இனி வேலை முடிஞ்சு என்ன இந்த W இவ 2 பேருக்கும் சமன். U ஆயில்ங்கிறது என்ன? ஆயிலுக்குள்ள பொருள் என்ன கனவளவு இருக்கிறோ அவ்வளவு தலை என்ன செய்யப்படுறாரு, உங்களுக்கு மேலுதைப்பு வரப்படாது. அங்க என்ன கனவளவு ஆயிலுக்குள்ள இருக்காரு, எண்ணெயினது நீரினும் இக்குற்றிகள் V1 V2 எனும் கனவளவு முறையே எண்ணெயினுள்ளும் நீரினும். அப்ப எண்ணெய்க்குள்ள V1 கனவளவு இருக்காரு. அப்ப V1 தர யார அடர்த்தி, கவனம், பாய் என்னட அடர்த்தி என்ன, எண்ணெயினது நீரினது என்னட அடர்த்தி ρ. அப்ப இவரால வார மேலுதைப்பண்டா அவருக்குள்ள இருந்த கனவளவு என்னட அடர்த்தி G தேவலை. இங்க அவருக்கு திணிவுதான் கேட்டுக்காரு. அப்ப G இல்லாம கருதினா லேசன் சக UW ஒன்னு நீருக்குள்ள கனவளவு V2 நீர் அடர்த்தி. அவ்வளவுதான். இதுதான் உங்களோட ஆன்சர். இதான் உங்களோட குட்டிட திணிவு. இது டபிள்யூக்கு சமன். G கேன்சல் ஆன என்ன உங்களோட திணிவு வருவார், ரைட்? 4வது கேள்வி போவேன். நீரை கொண்ட ஒரு முகையினுள்ளே ஒரு பனிக்கட்டி சதுரமுகி மிதக்கிறது. பனிக்கட்டி உருகும் போது முகவையில் உள்ள நீர் மட்டம், நான் இந்த பிக்சர் இதுக்குரியது என்ன, இதுக்குரியது, ரைட்? இது 4வது வேற, ரைட்? இதுக்குரிய பிக்சர் தான் நினைக்கிறேன். ஓகே, என்ன அது முடிஞ்ச என்ன? நீரை கொண்ட ஒரு முகையினுள்ளே ஒரு பனிக்கட்டி சதுரமுகி மிதக்கிறது. பனிக்கட்டி உருகும் போது முகவேல் உள்ள நீர் மட்டம். இது ஒரு முக்கியமான கேள்வி, சரியா? இது
உண்மையிலேயே உண்மையா எடுத்தீங்கன்னா நீர அடர்த்தி பனிக்கட்டியா இருக்கக்குள்ளே ரைட் சாதாரண இதுலயும் வெப்பநிலையில மாறக்குள்ள உண்மையிலே நீர் அடர்த்தியில சின்ன டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கும் சரியா. ஆனா இப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரை அவர் டீட்டெயிலா சொல்லணும், சொல்லியிருக்கணும் ரைட். வெப்பநிலையில அடர்த்தி மாற்றத்தை புறக்கணிக்கிறேங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லிக்கணும் ரைட். அப்படி இல்லாத சந்தர்ப்ப நம்ம ஹைட்ரோல மிதக்கிறதுன்னு சொல்லி சொன்னா அமிழ்ந்த மாதிரி மிதக்கிறது தான் நாம கருதுவோம் சரியா. மற்றபடி ஸ்பெசிபிக்கா அவர் சொல்லணும் அரைவாசியாவது வந்து மிதக்குதா முற்றாக மேல மிதக்குதான்னு சொல்லணும். மிதக்குதுன்ற நாம் இப்படித்தான் கருதுறோம். ஆனா உண்மையிலே அதை அவர் தெளிவா மென்ஷன் பண்ணணும். இந்த கேள்வியில மென்ஷன் பண்ணி இல்லை சரியா. மென்ஷன் பண்ணி இல்லாட்டி என்ன பிரச்சனை சொல்லுங்க. மிதக்கிறேன்னா நாம இப்படியும் சொல்லலாம், இதையும் மிதக்கிறேன்னா சொல்றேன் நான், இதுவும் மிதக்கிறதா சரியா. இது உண்மையிலேயே இந்த மிதக்கிறதுக்கு காரணம் மேற்பரப்பு ரைட். இதை பத்தி அவர் அங்க கதைக்கல, என்ன மேற்பரப்பு சம்பந்தமான உடனே அவர் கதைக்கல ரைட். அதனாலதான் நாம அந்த மிதப்பு இல்லையேன்னு நாம எடுக்கிறோம் ரைட். ஓகே. ஆனா அவர் மென்ஷன் பண்ணிருக்கணும் இந்த கேள்வியில், அது ஒரு பிரச்சனை ரைட். ஓகே. இப்ப அடர்த்திகள் நோமலா என்ன மிதக்கரண்டா அடர்த்திகள் சமன், அதாவது அமிழ்ந்த மாதிரி மிதக்கு. இப்ப இந்த பொருள் உள்ளுக்கு இப்படி மிதக்கரண்டா இவருக்கு சமனான கனவளவு அவர் வெளியேற்றி நிற்பாரு. அப்ப இந்த திரவத்துக்குள்ள என்ன கனவளவு இருக்கோ அவ்வளவு பாய அவர் இடம்பெயர்த்திருப்பார் ரைட். இடம்பெயர்த்தி ஏற்கனவே முடிஞ்சு அதே கனவளவு தான் அங்க கரைய போறோம். கரைஞ்சா இது என்ன கனவளவு இருந்துச்சு அவ்வளவும் கனவளவும் கட்டியா இருந்தவர் நீரா மாறப்படும். ஆனா உங்களுக்கு தெரியும் கரையக்குள்ள கனவளவுல மாற்றம் வரும். என்ன நீரில் விரிவெல்லாம் நாம தேமோல படிச்சிக்க இங்க அவரு வெப்பநிலையெல்லாம் சொல்லல சரியா. அதனால நாம அதே கனவளவு கரையிறான்னு எடுக்கும். அதே கனவளவு கரையிறேன்னா என்ன நடக்கும், டைம் மாறாமல் இருப்பாரு. உள்ளுக்கு எவ்வளவு கனவளவு போயிச்சோ அவ்வளவு கனவளவு அப்ப நீரா மாறுது. உள்ளுக்கு ஆரம்பத்துல போகும் போதே அவர் இடம் பெயர்த்துட்டாருன்னு, உள்ளுக்கு அவர் கரைஞ்சா என்ன கரையாட்டி என்ன அதே கனவளவு தான் நீர் உயரம் இருக்க போறாரு. ஏன் மாறாமல் இருக்கிறதா உங்களுக்கு ஆன்சரா வரப்போ. ஆனா இந்த கேள்வியில அவர் நிறைய விடயங்களை மென்ஷன் பண்ணிருக்கு. பழைய கேள்விகள் என்ன தரவுகள் அப்படித்தான் பாருது ரைட். பிசிக்ஸ்ல சில குறைபாடுகள் பழைய கேள்விகள்ல இருக்கு. ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கிறார்கள்? ரைட். அடுத்தது போமே. ஓய்வில் இருக்கும் ஒரு திரவத்தில் உள்ள அமுக்கம் பற்றி தரப்பட்டுள்ள பின்வரும் கூற்றுகளை கருது. ஓய்வில் இருக்கும் ஒரு திரவத்தில் உள்ள அமுக்கம், அப்ப எச்ரோஜிய கதைக்கிறார். திரவம் இயங்கிச்சுன்னா அங்க எச்ரோஜி பாவிக்கலா. முக்கியம், திரவம் இயங்கிச்சுன்னா எச்ரோஜி பாவிக்கலா, ஓய்வில் இருந்தா தான் எச்ரோஜி. அமுக்கம் காரணமாக உண்டாகும் விசையானது எல்லா இடங்களிலும் திரவத்திறன் தொடுகையில் இருக்கும் கொள்கலத்தின் மேற்பரப்புக்கு செங்குத்தாகும். அமுக்கம் காரணமாக உண்டாகிற விசை எல்லா இடங்களிலும் திரவத்துல தொடுகையில் இருக்கிற கொள்கலத்தின மேற்பரப்புக்கு செங்குத்தாகும். சரி, என்ன இதான் நாம சுத்தி சுத்தி நாம கீறின உலனர் என்ன இந்த மேற்பரப்பை கருதினா அமுக்கம் காரணமா உருவாகிற விசை அந்த மேற்பரப்புக்கு செங்குத்து. இந்த மேற்பரப்பு கருதினா அந்த மேற்பரப்புக்கு செங்குத்து. இந்த மேற்பரப்பு கருதினா அந்த மேற்பரப்புக்கு செங்குத்து. அமுக்கத்தால உருவாகிற விசை ரைட். அமுக்க வேண்டாம், அமுக்கத்துல டெபினிஷனே அதான் என்ன, அழகு பரப்புக்கு செங்குத்தாக தாக்குற விசை தான் அமுக்கம். அடுத்தது, ஒரு திரவத்தில் இருக்கும் எந்த புள்ளியிலும் அமுக்கம் காரணமாக சிறிய ஒரு மேற்பரப்பு மீது உயற்றப்படும் விசையின் பருமனானது மேற்பரப்பின் திசையலி மீது தங்கியிருக்கிறது. திசையலியா திசையின் மீது என்று நினைக்கிறது.
ஓகே, திசையின் மீது நினைக்கிறேன், ரைட். ஒரு திரவத்தில் இருக்கும் எந்த புள்ளியிலும் அமுக்கம் காரணமாக சிறிய ஒரு மேற்பரப்பு மீது உயற்றப்படும் விசையின் பருமன் மேற்பரப்பின் திசையின் மீது தங்கியிருக்கிறது. மேற்பரப்பின் திசை சொல்றாருங்க. நான் நினைக்கிறேன் மேற்பரப்புல பருமன்னு சொல்லிக்கா. ஓகே, திசை திசை என்ன விஷயம் அவர் என்னத்தை சொல்றாருண்டா, இந்த மேற்பரப்பு எந்த திசையில இப்ப நாம பார்த்தோம், இப்படி இருக்கலாம், இல்லாட்டி இப்படி இருக்கலாம், வளைஞ்சிருக்கலாம், ரைட். ஒரு சிறிய மேற்பரப்பு மீது உயர்த்தப்படும் ஒரு சின்ன மேற்பரப்பை கருதுறாரு, ரைட். இந்த சின்ன மேற்பரப்புல உருவாக்கப்படுற விசை அந்த மேற்பரப்புல திசையில தங்கியிருக்கும் என்று சொல்றாரு. சின்ன மேற்பரப்புன்னு அவர் செல்ற விஷயம் என்ன, ஒரு புள்ளி மொத்த மரப்புல தாக்குற விசையை ஒரு சின்ன பரப்பா ஒடுக்கிட்டு போனா ஒரு புள்ளியில தாக்குற விஷயம் மாதிரி கதைக்கிறாரு. என்னத்தை கைக்கிறாரு, அமுக்கத்தை கதைக்கிறாரு. இப்ப நல்லா கவனிங்க, முக்கியமான கூற்று, சரியா? இந்த திரவத்துல தாக்குற விஷயங்கிறது நாம ஏற்கனவே பார்த்த விவரம் என்ன, இந்த விளைவு இத ஒரு புள்ளி, ஒரு குறித்த புள்ளிக்கு நீங்க வரையறுத்தீங்கன்னா அவர் என்ன எஃப்ங்கிலேயே அவர் அமுக்கம். அந்த அமுக்கத்துக்கு இந்த திரவத்திர திசை முக்கியம் இல்லை, எந்த திசையிலையும் அவர் ஒரே பெருமானம். வழங்குதா? அப்ப அவர் இங்க மறைமுகமா இந்த இப்படி சொல்றது என்னத்தை சொல்றார், சிறிய மேற்பரப்பு ஒன்றின் மீது உயற்றப்படும் விசைன்னு அவர் கதைக்கிறது அமுக்கத்தை கதைக்கிறார். இவரு அந்த மேற்பரப்பு சாஞ்சிருக்கிற திசைகளை தங்கியிருக்க மாட்டார். அது அமுக்கம். மூன்றாவது என்ன, தட்டையான அடித்தளத்தை கொண்ட கொள்கலமானது அடித்தளத்தின் மீதுள்ள விசையானது அடித்தளத்தில் உள்ள அமுக்கத்தினதும் அடித்தளத்தின் பரப்பளவினதும் பெருக்கமாகும். அவ்விசையானது கொள்கலத்தின் திரவத்தின் நிறைக்கு சமனாகவோ கூடவாகவோ குறைவாகவோ இருக்கலாம். ரைட், இது முக்கியமான பாயிண்ட். என்ன இப்ப நீங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க, தட்டையான அடித்தளத்தை கொண்ட இந்த பாயிண்ட் தான் அவரு இங்கே கொண்டு வந்த இந்த கேள்வி. 87ஆம் ஆண்டு ஒரு கேள்வி சொன்னாங்க, இந்த பாயிண்ட் இங்கேயும் தட்டையான அடித்தளம் தான் இருக்க. இவர்ல தாக்குற விஷயம் என்ன செய்வீங்க, இங்க இருக்கிற அமுக்கம் HρG அவரை இந்த விஷயால பெருக்கு. இந்த விசை இவருக்கு மேலிருக்கிற திரவத்துக்கு சமனாகவோ சின்னதாகவோ பெரிதாகவோ இருக்கலாம் அவர் சொல்லிக்காரு. இதுல இந்த இடத்துல அநேகமானாக்க எப்படி யோசிப்பாங்களா, எடுத்தோடனே அவங்க யோசிக்கிற இப்படியான சந்தர்ப்பம் தான். இப்படியான சந்தர்ப்பம் தான் யோசிப்பாங்க. நிலை குத்தா இருக்கிறது. இங்க என்ன பார்ப்பாங்க, இங்க இருக்கிற அமுக்கம் ஓகே, முதலாவது சின்னது விசையினது அடித்தளத்தில் உள்ள அமுக்கத்தினதும் அடித்தளத்தின் பரப்பளவினதும் பெருக்கம். இங்க தாக்குற மொத்த விசை என்ன, இங்க இருக்கிற அமுக்கத்தை வர்ற பரப்பளவு பெருக்கிறதுக்கு சமன். அப்ப முதலாவது போர்ஷன் சரி. இரண்டாவது போர்ஷன் விசை கொள்கலத்தில் உள்ள திரவத்தின் நிறைக்கு சமனாகவோ கூடவாகவோ குறைவாக இருக்கலாம்ங்கிறத புலையன் எடுத்துருவாங்க. எப்படி இந்த இருக்கிற அமுக்கம் வேண்டா, இதுக்கு மேல இருக்கிற திரவத்தின் நிறை, அதான் அமுக்கத்துல டெபினிஷன் என்ன ஆயிடு. அப்ப சமனாத்தான் இருக்கும் என்று புல எடுத்துருவாங்க. இல்ல, அதுக்குத்தான் விஷயம் என்ன, இந்த பரப்பு இப்படி இருந்தா இந்த கொள்கலன் இப்படி இருந்தா இங்க என்ன இவ்வளவு திரவத்திர நிறையும் இதுக்கு சமணம் வராது. ஏன் இங்க இருக்கிற விஷயம் என்ன வரும், HρG தர ஏ என்று வரும் அடிப்பரப்பு. HρG என்ன இதுல இருந்து H கருதுறோம்,
அப்ப நாம எப்படி எடுக்கும், இதுக்கு மேல இருக்கிற திரவம், இங்கேயும் திரவம் இருக்கிறதாக கருதி நிலைக்குத்து விசை காண்றோம். அதுக்குதான் நான் இதை சொன்னேன். இந்த விஷயம் முக்கியம், இது முக்கியம். இதுக்கு மேல திரவம் இருக்கிறதாக கருதி விசையை காண்றோம். இது மேலுதைப்பு விசை இல்லை, ஒரு பரப்புல தாக்குற விசை. அப்ப இங்க திரவத்திற நிறைய விட இந்த விசை பெரிசரிப்பார், உண்மை அறிக்கிற திரவத்திற நிறைய. ஏன்னா இங்கேயும் திரவம் இருக்கிறதாக கருதித்தான் நாம அந்த விசை கருதின நிறைக்கு சமனாதான் இந்த விசை வருகிறார். இதே பாத்திரம் இப்படி இருந்தா, இங்க திரவம் இப்படி இருப்பாரு, இங்க பாத்திரத்துல அடியில இந்த அடியில தாக்குற விஷயம்டா இவ்வளவு திரவத்திற நிறைதான் வரும். அப்ப உண்மையான திரவத்தை விட திரவத்திற நிறைய விட குறைய வரும். சி சரியான கூட்டு, ஏசி தான் முக்கியம். இதுக்குத்தான் நான் இந்த மெதட்ட சொன்னேன். சரியா, நீங்க இப்படிதான் இந்த கேள்வி செய்யறேன்னு யோசிப்பீங்க. தான் இது உண்மையான விஷயம் இந்த கேள்வி. அதுதான் இந்த விஷயத்த சொன்னேன். 2015ங்கிறது அவங்க பாஸ் பேப்பர்ல இல்லாத விஷயத்த கொண்டுட்டு வரல. அதுக்குரிய நிறைய வித்துகளை முதல்ல போட்டாங்க. சரியா, இந்த கேள்வியை விளங்கியிருந்தால், இந்த 80ஆம் ஆண்டு இந்த கேள்வி விளங்கியிருந்தால் 87ஆம் ஆண்டு இந்த கேள்வி சிம்பிளா ஆன்சர் எடுப்பாங்க. சரியா, ரைட். 9 o'clock. அப்ப நான் இந்த பாயிண்ட்ல ஸ்டாப் பண்றேன் இன்னைக்கு. ரைட், நம்ம அடுத்த வீக் நாம கண்டினியூ பண்ணுவோம். கட்டாயம் நான் இப்ப சொன்ன இந்த தியரியில என்ன கட்டாயம் திருப்பி ஒருக்கா பாருங்க. ரைட், உங்களோட நீங்க படிச்ச தியரியில ஒருக்கா இதோட என்ன கனெக்ட் பண்ணி விளங்க பாருங்க இந்த விஷயங்களை. ரைட், ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு அடுத்த கிளாஸ்ல என்ன நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, ரைட். இப்ப அடுத்த கிளாஸ்ல சந்திப்போமா.